எங்கூட பக்கத்து வீட்டுக்கு ஆள் வேண்டிக்குது. ஓ, வெளிநாட்டுல உள்ள ஐட்டம் மாதிரி ஏதோ செஞ்சுக்கிறோம், வித்தியாசமா இருக்குது. வெள்ளக்கார ஆட்கள்லாம் திங்கிறது போல இருக்குது. அதான் ஃப்ரீயா கொடுக்குறோம், போய் வாங்க, பொங்க பொங்க. அப்படியா? இலவசமா கொடுக்குறோம். நான் போறேன். நான் தான் வட வாங்குறதுல நின்றுட்டு இருந்தேன். சரி, என்ன போய் பார்க்கறேன். நமக்கு தெரிஞ்ச நல்லதை நம்ம சொல்லி கொடுப்போம். போட்டும் போட்டும், எல்லாத்தையும் காலி பண்ணி விடட்டும். மனசுக்கு உட்காந்து பொறுமையா ஊதி ஒரு சம்சாவை பொறிக்க முடியல. எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டி விட்டா. அப்படியே புகஞ்சு புகஞ்சு இருமலா வருதுடி. எனக்கு இந்த வகையெல்லாம் உதவாது. அதுக்குத்தான் நான் தள்ளி நிக்கிறேன். ஆமா, எங்களுக்கு மட்டும் எல்லாம் உதவத்தான் செய்யும். எங்களுக்கு இருமல் வராதா? பிறகு என்ன சட்டியை விட சூடா கொதிச்சுட்டு கிடக்குறியே என்ன? ஒருப்பு நேரம் ஊதி ஊதி பொறிக்கிறது உங்களுக்கு ஏழையில. ஆனா வாய்க்கு ருசியா நல்ல ஏன மோனையா அது ரூஹாப்சாவாக்கார புடிங்க காய்ச்சி அது செய் இது செய்ய சொல்ல தெரியுதா? இப்போ ஒத்தியால கிடந்து நான் சாவணும். நீ கரண்டி எம்பக்கமா நீட்டி நீட்டி பின்பக்கமா கத்திட்டீக்காத. பின்னாடி நான் நின்றுட்டீக்கிறேன். சூடு கீடு வச்சு விட்றாத என்ன கரண்டியை வச்சு. ஆமா, திரும்பி உங்க வாயில தான் சூடு வைக்கணும். ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறியா என்ன? அப்படி யாத்த பேசாம வாயை மூடிட்டு நின்று. பசி வந்தா நீ ஆயிக்க மாட்டான்னு சொல்லிக்கிறோம். அதனால பசி வந்து போய் கத்திட்டு கிடக்குறா. இது நோம்பு திறக்கிற வரைக்கும் வாயை மூடி சலாமத்தா எழுந்துருவோம். என்ன சட்டி பக்கத்துல என்ன கரண்டியோட நம்ம கிட்டே நீட்டி நீட்டி குத்திடுவா போல இது இல்லைண்டா. ஏன் 2 மஜ்னூன் மட்டையிலும் மாமியார் மருமகமே சண்டை பிடிச்சிட்டு கிடக்குறியோ? ஆட்கள் வந்தா காதில் விழுந்து அழகாவா வைக்கும். மகர் தராத மாமியார் மாதிரி வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிறோம் என்னைய. அடி இங்கே ஆள் வர போற. நீ எதுக்கு இப்படி செட்டப்லாம் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறா? டேபிள்லாம் போட்டு என்னைய வேற இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிட்டே பைய தந்து எதுக்கு? இந்தா இப்போ கொஞ்சம் முன்னாடி காக்கைக்கு வடை வச்சு அனுப்பி விட்டோம்ல, அந்த காக்கை போய் கா கா கான்னு கத்தி எல்லாத்தையும் இழுத்துட்டு வரும் பாரு. இங்கே ஏதோ வெளிநாட்டு ஐட்டம்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறானே இங்கேயா? என்னது ஃப்ரீயாவா? ஆமாம், ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆத்தூர்ல சொன்னாலே. ஃப்ரீயா இல்லைம்மா, துட்டுக்கு தான் வைக்கிறோம் இங்கே. துட்டுக்கா? அப்போ ஆத்தூர்ல ஃப்ரீன்னு சொன்னா? இல்லை, அவள் கொஞ்சம் மண்ணெண்ணெய் தந்தோம், அதனால அவளுக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தோம், அவ்வளோதான். எங்கிட்ட மண்ணெண்ணெய் இருக்குல்லக்கா, நான் மண்ணெண்ணெய் தரேன், நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக தாங்களே. ஒரு சம மண்ணெண்ணெய் வச்சு என்ன செய்ய போகிறோம்? ஊட்டையாக கொளுத்த போகிறோம். அப்படியா? அப்போ லாத்தா எனக்கு இந்த உருண்டே இருக்குது பாருங்க, இதில் 2, அப்புறம் இந்த கட்டம் கட்டமாக இருக்குது, இதில் 2 தந்துருங்க. சரிம்மா, நான் போட்டில் தரேன். நீங்கள் ரூபாயை மட்டும் ஓட்ட கொடுத்துட்டு போயிருங்க. சரி, எவ்வளோ லாத்தா? 2 ரோல்ஸு, 2 பாக்ஸ் பெட்டிஸு, மொத்தம் 60 ரூபா. இது 4 ஐட்டத்துக்குள்ள விலையை கேட்டா, நீங்கள் யானை வாங்குறதுக்குள்ள விலையை சொல்கிறீங்க? யானை வாங்குற விலையா? இவன் முன்ன பின்ன யானை வாங்கியிருப்பாவா? எவன் 60 ரூபாய்க்கு உங்களுக்கு யானை கொடுக்குறான்? அப்படி ஒன்னான பேர் கிறுக்கியா இப்போ அவளைக்கு அபியாத்மா. அப்படியா? நம்ம அந்த காலத்தில் இருக்கிறோண்டி. 4 ஐட்டத்துக்கு லாத்தா 12 ரூபா கொடுத்துட்டு போங்க. ஒன்று 3 ரூபாயா? இதுவே அதிகம் தான். எங்கள் தொழில் லாத்தாலாம் 1 ரூபாய்க்கு வாடகை கொண்டு வருவோம், அதையும் வாங்கிட்டு போய்க்கலாம். லாத்தா எல்லாம் வெளிநாட்டு உள்ள ஐட்டம் பற்றில அந்த ரேட்டுக்கு தக்கன ருசி இருக்கும். நீங்களே ஆளை விட்டு திருப்பி வாங்க விடுவியா பாருங்க. நாங்கள் 12 ரூபா. அப்படியே 1 ரூபாய்க்குலாம் வாடகை இது பற்றியா? அதெல்லாம் ஒரு காலம் மறந்துட்டுடியே. நான் இப்போ உள்ள விலைக்கு 15 ரூபான்னு வச்சு சொல்லிட்டேன். அதுக்கு தான் அந்த பொம்பளை அதிர்ச்சி ஆயிட்டோம். நின்ற இடத்துலயே ஹார்ட் அட்டாக் வராம இருந்துச்சு. இப்படியே கால் கடக்க நின்றுட்டு இருந்தா பசியில எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். பசியில யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. நல்ல வயிறு முட்டை முழுங்கினாதான் ஹார்ட் அட்டாக் வரும். அப்படியே அதெல்லாம் விடு. பத்தியா சேத்துண்ட அம்மா கறி எப்படி போய் சொல்லிக்கிறா பாரு. ஓசியில தர்றோன்னு சொல்லி விட்டிக்கிறா பாரு. அதான் தெரியுமே, அதுதான் ஓசில முங்காம் பாடலான்னு தான் அனுப்பி விட்டிப்போ. உசார நம்ம அதை வியாபாரமா கேஸ் பத்தியா? அதான் காக்கைக்கு வடை வச்சேன்டியா, நல்ல பொரியல வசமா சிக்கிக்கிட்டு. இன்னும் ஆட்கள் வரும் பாரு. இங்கேயே அந்த வெளிநாட்டு வடையெல்லாம் விற்கிறோம். ஆமா ஆமாலத்தா, வாங்க வாங்க. அடி மெய்வத்து யார் வந்திக்கிறான்னு பாரு. யார் வந்திக்கிறா? நாங்க சம்மந்தி. சம்மந்தின்னு என்ன சட்டியில விழுந்தாது, அப்புறம் கரிஞ்ச காடை மாதிரி ஆயிடுவா. சம்மந்தியா? யார்கிட்ட சம்மந்தி? அது ஒன்றும் இல்லை, பிறந்ததுலேருந்து கொஞ்சம் குழப்பைக்குது இந்த பிள்ளைக்கு. சம்மந்தி வந்துட்டு உங்கள் சாடையில் தான் இடிப்போம். அதான் உங்களை பார்த்தோன்னே டென்ஷனில் அப்படி சொல்லிட்டேன். அப்படியே அழிமா இங்கே வா. லாத்தா எல்லா ஐட்டத்துலேயும் எனக்கு 4 வேணும். 2 தனியாக கட்டுங்க. ஏன்னா என் மச்சி வீட்டுக்கு. வைதா மச்சி வீட்டுக்கா? ஆமாம், வைதா மச்சி உங்களுக்கு தெரியுமா? அம்மா வந்துக்கிறா. இப்படி தான் வைதா மம்மிட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ஏமாலியே இருந்துக்கிறா. கேட்டால் என்ன பேசுவா? இந்தாங்க பார்சல். மொத்தம் எவ்வளோ? மொத்தம் 48 ரூபா. அவுட்டை கொடுத்துருங்க. இந்தாங்க சில்லறை தாங்களேன். இந்தாங்க. சரி, போயிட்டு வரேன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. வலைக்கும் சலாம் சொன்னால் வெறும் 10 நன்மை தான். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹுன்னு சொன்னால் 30 நன்மை. 4 மணி நேரத்தில் நன்மை. இந்த மனசி சம்மந்திக்கிட்ட அசிங்கப்படுத்துகிற பற்றில
கொஞ்சம் மூளை கலங்கின புள்ள, மூளை சரியில்லாத புள்ளண்டி. எவ்வளவு கொழுப்பு இந்த மனசுக்கு. பொய்யா சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். வேற சம்மந்தம் இல்லாம அந்த காலத்துல வந்து கிடக்குறோம், இங்க வந்துட்டு அம்மா அண்டின்னா அவளுக்கு ஒண்ணு யாருன்னே தெரியாது. அவளுக்கு முதல்ல புள்ள பிறந்துட்டானே தெரியல. அதுக்கப்புறம் தானே நீ சம்மந்தம் எடுத்து மருமவன ஆக்கோ. அதுக்கு ரொம்ப அழகா அப்படித்தான் சொல்லுவீலா. கூறட்ட மனசு. நாளை பின்ன அவங்க என்னைய பத்தி என்ன நினைப்போம்? ஆமா, நேத்து தின்னதே என்ன தின்னோன்னு மறந்துட்டு நாளை பின்ன என்ன நினைப்போம்? ஓ மூஞ்சா அவளுக்கு 30 வருஷம் கழிச்சு நினைவிக்காது போடி. ஆமா, என்ன நொன்னாண்டு போ. அப்போ நம்ம பிசினஸ் பண்றோமா? அப்ப நம்மலாம் ஆண்டர்பிரினரா? ஆட்டு புழுக்கையா? சீ, அதெல்லாம் என்னத்துக்கு? அதுக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் மூளை குழம்பு லாவாஜிபு இதுண்டு. மாமி, ஆண்டர்பிரினர்னா நம்மலாம் பிசினஸ் விமன். ஆமா, அந்த காலத்திலேயே எல்லாம் எங்க வாப்பா வாச்சிட்டப்பா பூட்டியப்பா எல்லாம் கடல் கடந்து போய் வியாபாரம் செஞ்ச ஆட்கள் தான். திரை கடல் ஓடிய திரவியம் தேடுண்டு. திரவியண்ட யாரு? என் கூட்டுல வேலைக்கு இருந்தாலடி அந்த அக்காவே சொல்றேன். அவளை போய் எங்க தேடும்? அட கூறட்ட மனசி, அதுதான் ஒழுங்கா 6வது பள்ளி படிக்கணுங்கிறது. அடி அவ உன்ன சும்மா பேயாக்கிட்டீங்கடி. அடப்பாங்க, என்னையே பேக்கிறதுல இப்படி ஒரு ஆனந்தம் உங்களுக்கு. என்ன இவ்வளவு ஊர்லம்பிட்ட கூட்டம் போறது வரதுமா கிடக்குதே. நேலகி அவளுக்கு எல்லாம் ஓசில வாங்கிட்டு போயிட போறாளோ. நம்மளும் கூட ஒரு 6 ஏழு வாங்கிக்கிறோம் போய். அடே, நாமளும் முன்னக்க ஒரு துண்டு போட்டு மறைச்சு வைக்கிறது தான் நல்லது. ஏன் தெரியுமா, அந்த காலத்துல உள்ள கடையெல்லாம் அப்படிதான் செய்வோம். இப்போ நம்ம அந்த காலத்துக்கு தானே வந்திக்கிறோம். வெளியில இறங்கி பார்த்தா கூட எந்த சாப்பாடு கடையும் சரி, ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை வாடகடை எந்த கடையாகட்டும், முன்னக்கு தட்டிக்கு இது தொங்க விட்டுருவோம். ஏன்னா நோம்பு நேரம் பார்க்கறதுக்கு இதாகக்கூடாது அப்படிங்கிற ஆசையை தூண்டக்கூடாதுன்னு முன்னாடி தட்டிக்கு தொங்க விட்டு மரப்பு தொங்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் நோம்பு திறந்து மாறிப்புக்கு அப்புறம் தான் மரப்பு திறந்திக்கும். அதுமாதிரி நாமளும் முன்னக்க ஒரு மரப்பு தொங்க விட்டுருவோண்டி. வத்திலா, முன்னாடிலாம் எல்லா கடையிலையும் தட்டி மாதிரி தொங்க விட்டிப்பாளே மரப்பு. பத்தியாடி, இப்போதாண்டி அதெல்லாம் வள குளிஞ்சு போயிட்டு. எங்களையும் தட்டிலாம் தொங்க விட்ட மாதிரி தெரியல, எல்லாம் தட்டுன்னு முன்னாக்க தான் நிற்கிது. சிறப்பாக இன்றைக்கு போட்ட ரோல்ஸு பெட்டிஸு சம்சாண்டு எல்லாம் விற்று தள்ளிட்டுடி. 2-3 தான் கிடக்குது. அடி, அதை நாம வச்சுக்க வேண்டியதானே. சிறப்பா நம்ம தேவைக்கு நிறையவே பொறிச்சு வச்சாச்சு. இது யாராச்சும் வந்து கேட்டோன்னா அவங்களுக்கு விற்று விட்டுருவோம். ரூபா சேரும் தானே, நமக்கு சாமான்லாம் அடுத்து வாங்கிறதுக்கு உதவும் தானே. அடியா, இந்த ரூபாயெல்லாம் கொண்டு போய் நம்ம சாமான்லாம் கடை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து தொடர்ச்சி இதே டெய்லியும் பண்ணுவோண்டி. ஆமாம், இது ஒரு நல்ல யோசனை தான். லோத்தா எல்லாம் கொடுத்து விட்டீங்களோ? என் பிள்ளை கொடுத்தனா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. அதான் பக்கத்து வீட்டில் அதாட்ட போய் வாங்கிட்டு வாமான்னு சொன்னாதான் வந்தேன். ஆமாம், கடைசி 3 இருக்குது. அதை கவரில் சுற்றி தந்துருங்க. 3 இதுக்கு 9 ரூபா. அப்புறம் வேற நீ 4 இது வாங்கிட்டு போனீங்களே 12 ரூபா, மொத்தம் 21 ரூபா. 9 ரூபாயா? சிம்பிள் தான் கொடுக்குறியா நினைச்சேன். ஓசியில் பினாயில் கிடைச்சா கூட வாங்கி குடிச்சிடுவா போலக்கு. ஓசியில் தாரோம். இல்லை நாங்கள் விலைக்கு தான் விற்றோம் எல்லாம். நீங்கள் அப்புறம் வாங்கிட்டு போன 4 இதுக்கெலாம் தரவானா? இப்போ உள்ள 3 இதுக்கு மட்டும் 9 ரூபா தாங்களேன். விலைக்கு விற்றாளா? அப்போ நம்ம எல்லாத்தையும் சொன்னது அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போனதெல்லாம் விலைக்கு உங்களுக்கு வியாபாரமா வீட்டு? அப்படியா, நானும் ஓசில எல்லாம் வாங்கிட்டு போறேன்னு நினச்சிக்கிட்டேன். நானே வியாபாரத்துக்கு உதவி செஞ்ச மாதிரியே வீட்டு. ஓசிலன்னு நினச்சில எல்லாரும் ஏவி விட்டோம். நம்மளும் அறியாமலே அவ்வளோ உதவி செஞ்சுட்டோமே நினச்சி வயிறு குப்புன்னு எரிஞ்சுக்கிட்டே இவளுக்கு. லாத்தோ, கையில் வந்து சில்லறை இல்லைங்க, சில்லறை கொஞ்சம் குறையுது ரூபா. சரி, எவ்வளோ குறையுது? எவ்வளோ வச்சுக்கிறியோ? இல்லை, ஒரு 8 நாள் தான் இருக்குது. 8 ரூபா 50 பைசா குறையுது. ஒரு மிஸ்கின்ட்ட கூட இதை விட சில்லறை அதிகமாகிக்கும் போல. 8 நாள் வச்சுக்கிட்டு அங்கேயிருந்து 8 நட போட்டு இங்கே வந்திக்கிறா பாரு. சரி, நாங்கள் 3 இது போட்டலாம் கட்டி தரேன், கொண்டு போங்க. அப்போ இந்த 8 நாள் யார்கிட்ட தரணும்? நெத்தியில் ஒட்டிட்டு போய் பாடு போ. இல்லை, ஏதாவது உண்டியலில் போட்டுங்க. ஏன்னா வாங்க, எங்களுக்கு பரவாயில்ல. அப்படியெல்லாம் தான் ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். என்ன ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுண்டு அப்படின்னு நிறைய பேர் வருவோம் உங்களுக்கு. வரேன், போயிட்டு வரேன். போயிரு, அப்படியே வராத இந்த பக்கம். அது சும்மா கடை அபியாத்து, நோம்பு நேரம். அடியா, நீ உண்டியலில் போடுன்னு சொல்லிட்டியே, எந்த உண்டியல்னு சொல்லி அனுப்புனியா? இப்போ என்ன செய்வா தெரியுமா? அவன் மாவை துட்டு சேர்த்து வச்சிருக்கிறவன் அந்த உண்டியலில் கொண்டு போடுவான். அட்டா அபியாத்மாலத்தா, அப்படி இருக்குமா? இவ கூட பல வருஷமா பக்கத்து கூட உட்காந்துட்டு எனக்கு தெரியாது. பிள்ளை அரிசி பறக்கி கூட்டண்டி உள்ளான். அடே சும்மா இரு, நாத்த முடிச்சவ என்ன பழக்கண்டி பேசுறா? நீ அவ பக்கத்து வீட்டுல வாழ்ந்து பார்க்கல, வாழ்ந்து பாரு தெரியும். வாயாலே என் கையாலே என்ன நோவினை செஞ்சு தள்ளுவா தெரியுமா?
ஆமாம், எனக்கு தெரியதான் செய்யும். பக்கத்து வீட்டுக்கு வாயாலையும் கையாலையும் நோவினை செய்யக்கூடாதுன்னு அதையும் செய்ய தானே செய்யுது. பக்கத்து வீட்டுக்குன்னு இல்லடி, யாருக்கும் அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் சொன்னது கரெக்டு தானே? கரெக்டுனா உள்ளே வந்து ஒரு லைக் போடுங்க, கீழே கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹைப்புன்னு ஆப்ஷனையும் அதை நச்சு விடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் காட்டும். அந்த ஆப்ஷன் ஃப்ரீ தான். ஸோ இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.